ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெஜ்ஜு தான். மற்ற நாள் தான் நான் எப்படியாவது நான்வெஜ் சாப்பிட்டு ஓட்டிடுவேன். இன்றைக்கி நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் பனங்கிழங்கும் வாங்கியிருந்தேன். பனங்கிழங்கு எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் குழந்தையில சாப்பிட மாட்டேன், வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன். எங்கள் பாட்டிலாம் இது சீசனில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது அப்போ தெரியாது, இப்போ தெரியுது. அப்போது என்ன பண்ணுவாங்க, மெனக்கெட்டு இதை உரித்து வெயிலில் காய வச்சு நல்லா குச்சி மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுப்பாங்க. எப்போ போர் அடிக்குதோ அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது கொஞ்சம் மென்று சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது இப்போது ஞாபகம் வந்தது. ஆனால் நான் எப்போல்லாம் கிடைக்குதோ இது வாங்கி சாப்பிட்டுப்பேன். கீரை பருப்பு போட்டு தான் கடையிறேன். பருப்பு போட்டு கடைஞ்சா தான் பசங்க கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க. பச்சையான கீரை நம்ம கடைவோம் இல்லையா, பச்சை கீரை, அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இந்த பருப்பு கீரை தான் சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்தது. நிறைய வேஸ்ட்டு தான் ஆச்சு, குவான்டிட்டி கம்மியாக தான் வந்தது. அது போட்டு இன்றைக்கி பண்ணியாச்சு. நான் புளி ஊற்றலை கீரைக்கு, அதுக்கு பதிலாக லெமன் போட்டுப்பேன். அப்புறம் லன்ச் இன்றைக்கி கீரை கடையல், அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. கீரை எப்பயும் நான் ஒரு நாள் முன்னால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். மறுநாள் சமைக்கணுன்னா இன்றைக்கி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அன்றைக்கே அதை க்ளீன் பண்ணி சமைக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் முதல் நாளே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். இது நாட்டு பொன்னாங்கண்ணி க்ளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவும் கொஞ்சம் தான் நல்லா இருந்தது, குவான்டிட்டி கம்மியாக தான் வந்துச்சு. அது ரொம்ப கொஞ்சம் பூச்சி நிறைய இருந்துச்சு, கெட்டு போந்து நிறைய இருந்தது. கொஞ்சமாக தான் வந்தது. சரி, ஒரு வேளைக்கு தானே, மத்தியானம் மட்டும் தானே, நைட்டு எப்பயும் டிஃபன் தான், அதனால் சரி போதும்னு செஞ்சாச்சு. சாப்பாடு நான் கொஞ்சம் வேறையாக முழுசாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன். அதுவும் தான் பசங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றி கொஞ்சம் குழச்சி தான் வடிக்கிறேன். அப்போது எனக்கு முழுசாக சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அதனால் நான் வடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற சாப்பாடு நான் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன். அது கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்கும். அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வடிக்கிற கஞ்சி டைரெக்டாக நான் சிங்க்லேயே வடிச்சிருவேன். ஏதாவது வேக வைக்கிறதா இருக்கட்டும், அந்த சாப்பாடு கஞ்சியாக இருக்கட்டும், டைரெக்டாக சிங்க்லேயே வடிச்சிருவேன். அப்போது அது அந்த பைப் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகும். அந்த ஹாட் வாட்டர் போட்ட மாதிரி இருக்கும் சிங்கில். கீரை தாளிக்கும் போது பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நான் போடலை. பூண்டு போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும். எப்பயும் கீரைக்கு பூண்டு போட்டுக்கிட்டால் அது நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் ஆகாத மாதிரி தடுக்கும். பூண்டு நீங்கள் போட்டுங்க, என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை விட்டுட்டேன். காஞ்ச மிளகா மட்டும் போட்டிருக்கேன். தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுலேயே போட்டு தாளிச்சிக்கலாம். சும்மா 2 கரண்டி வச்சு இதை பண்ணிவிட்டு அப்புறமா அதில் கீரையில் கொட்டிக்கலாம். நல்லாயிருக்கும். தேங்காயில் நான் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். நல்ல வாசமாக இருக்கும், ஜீரணம் கூட நல்லா ஆகும். அது கொஞ்சம் பெரட்டின உடனே கீரையில் எடுத்து ஊற்றிடலாம். நிறைய கொதிக்க விட வேண்டாம், கொஞ்சமாக கொதிக்க விட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் லெமன் போட்டுக்குங்க. புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நான் பாதி மூடி போட்டிருக்கேன், பாதி லெமன்னு. நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். போட்டு கொதிக்க வைக்காதீங்க, ஒரே ஒரு கொதிப்பில் ஸ்லோ பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியல், எந்த பொரியலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிடுவாங்களாம், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட மாட்டாங்களாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவாங்களாம், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்க அப்பளம், சிப்ஸு, பையன் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டுப்பான். எங்களுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் பெருசாக, ஒரே உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்தது, அது எங்கள் 2 பேருக்கு போதும். கீரைக்கு மேட்ச் கருவாடு, முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சிப்ஸு கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு 65 தான் ரொம்ப பிடிக்கும். மீன்கார அக்கா வந்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமை தான் அவங்க வருவாங்க. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை தான் மேடம் வருவாங்க. அப்பயே நம்ம வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது.
அவங்களே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் சும்மா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வாங்கி க்ளீன் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரீசரில் வச்சாச்சு. சாப்பிடாத அன்றைக்கி தான் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். முட்டை போடுற சூழ்நிலை வரும். அப்புறம் அன்றைக்கி தான் நான்வெஜ் சமைச்சு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இப்போ முட்டை பாருங்கள், போடும்போது எனக்கு சாப்பிட்ணும் போலவே தோணுது. அதனால நான் 3 முட்டை போட்டுட்டேன். 1 பையனுக்கு கொடுத்துட்டேன், 1 ஜூஜி பாப்பாவுக்கு கொடுத்தேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னைய வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லன்ச் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.